தலைவரே, முடியல தலைவரே. வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். சார் முன்னாடி நிறைய பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்திபன் சாருடைய அந்த வேர்ல்டு ரெக்கார்டு மூவியில இரவின் நிழல் படத்துலையும் நான் நடிச்சிருக்கேன். அந்த பதிவுல நான் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பார்த்திபன் சாருக்கு மனமார்ந்த நன்றி. தம்பி வா. டாக்டர் டக்குன்னு வித்தியாசமான வாய்ஸஸ் எல்லாம் போடணும். இப்போ வந்து சங்கர் சாருக்கு என்ன வாய்ஸ் பேசலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சங்கரே பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன வாய்ஸ் பேசலாம்? நீங்க கார்ல வரும்போது ஒரு ஹீரோ சார் சொன்னீங்களே, அவருடைய வாய்ஸ் பேசுறீங்க. எந்த வாய்ஸ்? சரிக்கா, எங்க அம்மாவுடைய கையிலங்க, எனக்கு அம்மாவுடைய எங்க அப்பாவுடைய கால் இல்லைங்க. சரிக்கா, மனசு கஷ்டப்பட்டு பண்ற, திரும்ப பண்றேன் சார். எங்க அப்பாவுடைய கைகளுக்கு, எங்க அம்மா கொடுத்த மார்பகம் எல்லாத்தையும் அர்ஜுன் சார். ஆனா இப்ப அடுத்து நான் ஒண்ணு பண்ணலான் இருக்கேன். அது வந்து யாருக்கு டெஸ்ட்னா, நம்ம இங்கிட்டு இங்கிட்டு இல்ல. ஐயோ தங்கமே, ஐயோ அழகு செல்லமே. ஓகே, வந்து கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கு வந்து ஒரு இது பேச போறேன். உங்களுக்கு ஒரு டெஸ்ட், உங்களுக்கு ஒரு டெஸ்ட் சார். இவர் வந்து 5 to 8 minutes. என்னன்னா 5 minutes. ஓகே தம்பி, ஓடியா விக்கி சிவா. விஜய் டிவில நீங்க பார்த்திருப்பீங்க, கேபி விக்கி சிவா. இப்ப என்னன்னா சார், உங்க எல்லாருடைய படத்துலையும் உள்ள முக்கியமான கேரக்டருடைய வாய்ஸ் பண்ண போறோம். அந்த வாய்ஸை நீங்க கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட் 5 minutes தான். அதான் ஃபர்ஸ்ட் வந்து அங்கிருந்து ஆரம்பிக்க போறேன். தம்பி வா விக்கி சிவா, சீக்கிரம் மைக். ஃபர்ஸ்ட் உங்கள்ட்ட ஆரம்பிக்கிறேன் சார். பாரதி ராஜா சார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த வாய்ஸை நீங்க வந்து கண்டுபிடிச்சிருவீங்க எனக்கு தெரியும். பேசுறேன். இதோ பாருங்க, நான் பாட்டுக்கு மதுரையில வளையல் கடை வச்சிருந்தேன். என்னைய போட்டு இப்படி கொண்டாந்து ஹீரோவாக்கி பெரிய ஆளாக்கிட்டீங்க. உண்மையிலேயே சொல்றேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாண்டியன், கை தட்டுங்க. என்னங்க நீங்க? ஓகே, அடுத்து யார்கிட்ட போலாம்? இருக்கா